முருங்கைக்கீரை பொரியல் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பட்டை வத்தல், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. இது கூடவே 4 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரவும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி கொடுக்கவும் இந்த மாதிரிலாம் வந்துடும். இப்போ நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வாட்டர்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தேங்காய் சீல் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் இது கூட ஆட் பண்ணிட்டா சூப்பர்வான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி.